வாழ்க வளமுடன் ஆகட்டும். ஆனாலும் நோக்கம் என்ன அதை மட்டும் இன்னைக்கு சொல்லுங்க சாமி. வேற கேட்கறதுல வேற நாளைக்கு வச்சுக்கலாம். ஆதி நாளிலே தேவ சபை, இந்நாளிலே மாபெரும் மக்கள் சபை. மாபெரும் மக்கள் சபை. இந்த மக்கள் சபையுமாக வரக்கூடிய தருணம் நான் யாரு, என்னுடைய பேர் என்ன, நான் என் தாய் தந்தை யாரு, நான் எதற்காக நான் வர வேண்டும், என்ன காரணம் என்று சொல்லுகிறேன். வசுதேவர் மூர்த்திக்கும் தேவகி அம்மையாருக்கும் எட்டாவது பிள்ளையாக பிறந்தபடியால் ஆத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிக்கு எவராக விலக வைக்கூடிய என் பெயரோ சாச்சாதி கண்ணன் என்று யாவரும் அறிய வேண்டும். சத்தியமுகன் அவர்கள் விழாவிற்கு வருகிற பணம் கொடுத்திருக்கிறார். வழிபட தெய்வமாக விளங்க வரக்கூடிய அம்மன் சக்தி மாந்தாரை குந்தியவர்கள் திரௌபதமன் துணை கொண்டு சத்திய முகதன் அவர்கள் எங்க சென்றாலும் நோயற்றவாளம் குறையற்ற செல்லமும் ஆனாலும் சாச்சாதி கண்ணன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்நாளையிலே நான் யாருக்கு தொண்டனாக இருக்கிறேன். சிவேதியும் பாரத பொருளிலே பொன்னாடாக விளங்க வரக்கூடிய கோட்டையை சேர்ந்த கதிர்வேல் அவர்கள் விழாவுக்கு வருகிற இறந்து இரவனை சேர்ந்திருக்கக்கூடிய கோவிந்தராஜன் கோவிந்தராஜ் அவர்களோ கதிர்வேல் உள்ளத்தில் குடியாக இருந்து நோயற்றவாலும் குறையற்ற செல்லமும் பல்லாண்டுகாலமாக நிர்வாகிக்கிறோம். ஆனாலும் பாண்டவருக்கு தொண்டனாக இருந்தோம். பார்த்திபனுக்கு சாரதியாகவும் பாஞ்சாலிக்கு அண்ணனாகவும் பாஞ்சாலிக்கு அண்ணனாகவும் இந்த உலக மக்களுக்கு நான் கண்ணனாக ஆனாலும் இந்நாளையிலே நான் எதற்காக நான் வர வேண்டும், என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். மாதவா அந்நாளையிலே கௌரவருக்கும் பாண்டவருக்கும்
சூதனால் பகடையாடி நாடு நகர உப்பச்சட்டு ஒண்ணு அனைத்து கோர்வை கொண்டு பண்டு பண்டாரம் அனைத்து தோட்டான் இல்லையா? அதாவது ஜகனியை துணை கொண்டு துரியோதனாகப்பட்டவன் அனைத்து தோர்வை செய்து நாடு நகரம் எல்லாம் தோர்வை செய்து எங்க ஓட்டித்திருக்கிறான்? காடே வனவாசம். அப்படி என்று எங்க ஓட்டித்திருக்கிறான்? காட்டுக்கு ஓட்டி வைத்திருக்கிறான். காட்டிலே சென்றாலும் 3 கல் வைத்து சாதம் சமைத்து சாப்பிடக்கூடாது. 3 கல் வைத்து சாப்பிடக்கூடாது, சாதம் சமைத்து சாப்பிடக்கூடாது. கானகத்திற்கக்கூடிய காய்கனிகளை உண்டுதான் காணகளிக்க வேண்டும். அப்படி என்று துரியோதனாகப்பட்டவன் கட்டளைத்தான். முனியம்மையா அம்மையார் அவர்கள் விழாவுக்கு இறந்து இறைவனுக்கு இருக்கக்கூடிய ராஜம்மாள் அவர்களோ முனியம்மா அம்மையார் உள்ளத்திற்குரிய நோயற்ற வாழும் குறையற்ற செல்லமும் பல்லாடை கால வாழ பார்த்துக்கிறோம். அப்படி கானக சென்று அந்த கானகத்திலே அதாவது காய்கனியை உண்டு காணலிக்க வேண்டும். அப்படி என்று துரியோதனாகப்பட்ட கட்டளை துரியோதன கட்டளப்படி கானகத்தில் சென்று எத்தனை காணலித்தார்கள்? முதல் சூரியவனம், 2வது ராமர் சிவனும், 3வது முருக்கமகாரி சிவனும், 4வது காலமகாரி சிவனும், 5வது சைந்திரி சிவனும், 6வது காம்பத்திரு பர்வதம், 7வது கந்திரவனம், 8வது குருபர் சிவனும், 9வது ரோமர் சிவனும், 10வது பாலவனம், 11வது இந்திரவனம், 12வது அம்மக்காமையவனம் என்று சொல்லக்கூடியது 12 வருடம் காட்டிலே காலங்களைத்தார்கள். அப்ப சிவேதியம் கரகுரை சேர்ந்து மகாலிங்க அவர்கள் விழாவுக்கு விரைகிறார். வழிபட தெய்வமாக விளங்க வரக்கூடிய அங்காளம்மன் சாமிக்கு அங்காளம்மன் சாமியோ மகாலிங்கம் உள்ளத்தில் குடியாக இருந்து நோயற்ற வாழ்னும் குறையற்ற செல்வமும் பல்லாண்டை கால வாழ. அப்படி 12 வருடம் காட்டில காலங்களித்தார்கள் பாண்டவர்கள். ஓராண்டு அஞ்ஞான வாசம் நாட்டில காலங்களிக்க வேண்டும். நாட்டில காலம் கலைக்கணும்னா எப்படி இருக்கணும்? ஒருவர் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கணும். ஒருவர் கண்ணுக்கு தெரியாமல் ஒருவருடன் காலம் கழிக்கணும். இவர்தான் பாண்டவர் என்று யாருக்கும் தெரியக்கூடாது. அதற்காகவே நாட்டிலே காலம் கழிக்க வேண்டும். அப்படி என்று துரியோதன கட்டளைப்படி இந்நாளை நாட்டில் ஓராண்டு அஞ்ஞான வாசம் காலம் கழிக்க வேண்டும். அதற்காக தங்காவை அழைத்து சில ஆலோசனைகளை பேசணும். அசுனாபுரம் அழைக்க வேண்டும். அதுக்காகவே நான் அழைத்திருக்கிறேன். எப்படி வர தங்கா இதனால் வரை பாஞ்சாலியாக இருந்தால் ஆனா இந்நாளைக்கு குறைத்தியாக வாமா.
அன்பர்கள் அன்பாத பெரியவர்களே தாய்மார்களே, அதாவது பாய்ச்சாலை அம்மனாகப்பட்டவர்கள் பொருத்தியாக நாட்டு மக்களுக்காக நவதானமாகப்பட்ட செல்வதற்காக பாய் செல்வதற்காக செல்ல போகிறார். அதனால எல்லாரும் வந்து அம்மனுடைய பாதத்தை வணங்கி புனித காணிக்கு அந்த குறை குழல் போட்டு செல்லுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.